சேலம் பஸ் ஸ்டாண்ட்ல வந்துட்டு பழைய பஸ் ஸ்டாண்ட் வந்துட்டு நீங்க பக்தர்கள் அங்கிருந்து திருப்பி நீங்க வரலாம். பழைய பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து 105 பஸ் ஏறி அதே மாதிரி இப்ப வந்து பஸ் விட்டுருக்காங்க நம்ம கோயிலுக்குன்னு சொல்லிட்டு மினி பஸ் விட்டுருக்காங்க. அந்த மினி பஸ்லயே வரலாம். அப்படி தெரியாதவங்க ஆட்டோ ஏறி வீராணத்துல இருந்து கூட இங்க அப்படி ரீச் ஆகி வரலாம். இங்க கத்தாலப்பாடி கிராமம் வளையக்குளம் ஸ்டாப் இங்க இருந்து வாக்கிங் டிஸ்டன்ஸ் தான், நடந்து வர தூரம் தான். நீங்க தாராளமா வரலாம். ஏன்னா நம்பிக்கை வைக்கிறதோட கருவறையில் இருக்கிற அம்மனை நம்பிக்கை வைக்க, அவதான் உங்களை காப்பாத்துவோம். அவங்ககிட்ட கொடு முன்னாடி. நல்லது கெட்டது பண்ணிக்க மாட்டேன், நல்லது கெட்டது செஞ்சிக்க மாட்டேன். நான் இப்படியே தான் இருப்பேன், இப்படியே தான் பண்ணிக்குவேன். யாரு பேச்சும் கேட்க மாட்டேன், எங்க போனாலும் அடங்க மாட்டேன். நான் இப்படியே தான் பொழைப்பேன், இப்படியே தான் வாழுவேன். என்னை விட்டுடா, என்னை வேணாமடா. நான் என் வழியில நான் போய்க்கிறேன், என் வாழ்க்கையை நான் பார்த்துக்கிறேன். யாருக்கு அடங்க மாட்டேன், இடைஞ்சலும் செய்ய மாட்டேன். அப்படிங்கிற புடிவாதத்தில் தான் உன் மவன் இருக்கிறா. யாராயா விரும்புற? யார விரும்புற? யார விரும்புற? அஞ்சு வருஷமா இருப்பேன் போட்டோ பண்ணி பாரு, நல்லவனா இருந்தா சேர்த்து வச்சிருவேன். நீங்க அதை சொல்லக்கூடாது, அதை நான் சொல்லணும். அவன் இப்படி போட்டோ கொண்டு வந்து காமிக்கணும். நல்லவனா தான் சரின்னு ஒத்துக்குவேன், கெட்டவனா தான் வேணான்னு விடுவேன். போட்டோ காமிங்க, நான் பேசுறேன். போன்ல இருக்குதாயா? உன் போன் எங்க? அவன் என்ன ஊரு? என்ன ஊராயா? அவன் பேர் என்ன? உன் பேர் என்ன? நீ இன்னொருத்தனை கல்யாணம் பண்ணி வச்சாலும் அவனை விட்டுட்டு உன்னோட தான் வந்து வாழணும். இந்த பிள்ளையும் இப்படி பார்த்தல நிற்கிது. அவனுமே சரியில்லைன்னு தெரிஞ்சுதான் அவனை விரும்புது 5 வருஷமா. சரி, நான் சொல்றது ஒண்ணு கேப்பியா? விட்டுரு, போய் அடிபட்டு உதப்பட்டு துணி பொறுக்கிட்டு வரட்டும். சரி, அப்ப அனுபவி. சொல்லி பார்த்து அவ கேட்கல, சொந்த புத்தி இல்ல, விட்டுட்டு வேலை பாரு. அவ இறந்துருவாள், அதுக்கு என்ன பண்றது? அவ செத்து போயிட்டா என்ன பண்ணுவீங்க? சரி, அப்ப விட்டுரு. அவ என்னமா பண்ணிட்டு போறா? எப்பறா அவ என்னமா பண்ணிட்டு போறா? விட்டுரு. ஒண்ணு நீ விடணும், இல்ல அவ வேணான்னு சொன்ன. அவ வேணான்னு சொல்ல மாட்டா. உன்னை பெத்தவளையும் வேணான்றா, உன்னையும் வேணான்றா. அவனைதான் வேணும்பா. ஐயா சொல்றது கேளு. முடியினா முடியும், முடியினா முடியாது. உன் பொண்ணு புடிவாதத்துல நிக்கிறா. நீ என்னதான் தலையில வாங்கி குதிச்சாலும் உன் மவ சொல்ற பேச்ச கேட்க மாட்டான். அவனை தான் கட்டிக்குவா. ஓ, நல்லவனா இருந்தா பரவாயில்ல. அவளுக்கு தெரிஞ்சுதான் அவ விரும்புறான்னு சொல்றா. அப்புறம் நீ கேட்க மாட்டேங்கிற. அவன் குடிப்பான், எல்லா பழக்கமும் பண்ணுவான்னு அவளுக்கு தெரியும். தெரிஞ்சுதான் விரும்புறா. உனக்கு தெரியுமா தெரியாதா? ஏன் வாய் பேச மாட்டியா? இந்த ராங்கெல்லாம் என்கிட்ட வச்சு கீழே கிடக்கல எடுத்து இழுத்து விடுவேன். இந்த ராங்கா நிக்கிறேன் என்னமோ. ஆமாம்மா, நான் லவ் பண்றேன், நான் அவளோட சேர்த்து வைன்னு சொல்லு. ஆமா அப்படிங்கிற என்னமோ. அதை உங்க அம்மாட்ட சொல்லு. எதிர்காலமா சொல்லுது. எதிர் வீட்டு பையன்தான் என்கிட்ட எதிர்தான் சொல்லுது. தெரியுதா? குடிக்கிறா. ஆமா, பையன் எதிர் வீடுப்பா. ரைட்டுமா, சொல்றது கேட்டுங்க. அது நான் அம்மா தெரியாம எப்படி இது பண்றதுன்னு அது நீங்க தான். அப்ப அவங்கள ஏதாவது ஒரு முடிவு எடுக்க சொல்லணும். சரிங்களா? இப்படி நிக்க வச்சுட்டு சொல்லிட்டு என்ன தம்பியே. அந்த பையனை கட்டிப்பன்னு சொன்னா அப்பா செத்துருவேன்ற. அந்த பொண்ணை கட்டிக்க, அந்த பையனை கட்டிக்கலாம், இவ செத்துருவாள். அதுக்கு என்ன பண்ணலாம்? அப்ப விட்டுட்டு வேலை பக்கத்துல கல்யாணம் பண்ணி வைக்காத. சம்மதம் சொன்னதானா கல்யாணம்? சம்மதம் சொல்லாம இருந்தா கல்யாணம் இல்லைல்ல. அர்த்தம் புரியுதா நான் சொல்றது? நீ பார்த்து கொண்டு போய் விட்டாதானே கல்யாணம். நீ பண்ணி வைக்காத, விட்டுற பாட்டு இருந்துட்டு போறா. சரி, நல்லபடியா ஒழுங்கா நான் சொல்ற மாதிரி கேட்கணும். அப்படியே இருந்துட்டா படிக்கிறா. படிச்சுனே இருந்தா பரவாயில்ல. ஆனா சுத்துறான் அவன் கூட. யாராரு பார்த்தா எங்கெங்கயோ சொல்றாங்க. எங்களுக்கு அசிங்கமா இருக்குது. அவளாம் விடமாட்டான். நான் தமிழில் தான் சொல்லிட்டேன். தமிழில் தான் சொல்கிறேன். ஹிந்தியில் சொல்ல சொன்னாலும் சொல்கிறேன், தெலுங்குல சொல்ல சொன்னாலும் சொல்கிறேன்.
அவ விடமாட்டா அவனை, அவனோட தான் வாழுவா. இதுக்கு மேலே என்னடா நான் சொல்லிட்டோம். என்னம்மா சொல்லுங்க. அவ விடமாட்டா. விடாதது. இவங்க தான் கீழே போய் கல்யாணம் பண்ணி வைக்கணும். வேற யார்கிட்ட போனாலும் அது கல்யாணம் பண்ணிக்க விருப்பம் இல்லை அதுக்கு. சொல்லுமா சீக்கிரம் சொல்லுமா. என் தாலி பார்க்க ஸோ அப்போ ஒன்றும் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு இல்லை, இப்படியே இருக்கட்டும்னு சொல்லு. என் வாழ்க்கையை இருந்துக்கிறியா? இப்படியே இருக்கட்டும். அது நான் பெற்றதுக்கு பொண்ணாவே வீட்டை கூட வச்சிருப்பேன். 2 பேரும் கிழக்கி மேற்கி கும்பிட்டாங்க போல வெளியே. கைது கும்பிட்டுவாங்க. 3 மாசம் இல்ல, 3 வருஷம் இல்ல, 30 நாள் இல்ல, அவனே வந்து தாலி கட்டுவான், ஊரறிய கல்யாணம் பண்ணுவான். நீங்க வேடிக்கை தான் பார்ப்பீங்க. அவன் எல்லாம் துணிஞ்சு நிக்கிறான், நீங்க ஏமாந்து நிக்கிறீங்க. உங்க வாழ்க்கை போய் வண்ணத்தில் நின்று பிரச்சனை ஆளாகி இடைஞ்சல்ல நிக்கிறீங்க. கொஞ்சம் விட்டு புடுங்க, அவன் என்ன நடக்கிறான்னு பார்க்கலாம். இதை வெறும் வயிற்றுல சாப்பிடக்கூட 2 விளைவிக்கோ. சேலம் பஸ் ஸ்டாண்ட்ல வந்துட்டு பழைய பஸ் ஸ்டாண்ட் வந்துட்டு நீங்க பக்தர்கள் அங்கிருந்து திருப்பி நீங்க வரலாம். பழைய பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து 105 பஸ் ஏறி அதே மாதிரி இப்போ வந்து பஸ் விட்டுருக்காங்க நம்ம கோயிலுக்குன்னு சொல்லிட்டு மினி பஸ் விட்டுருக்காங்க. அந்த மினி பஸ்லயே வரலாம். அப்படி தெரியாதவங்க ஆட்டோ ஏறி வீராணத்துல இருந்து கூட இங்க அப்படி ரீச் ஆகி வரலாம். இங்க கத்தாலப்பாடி கிராமம் வளையக்கோணம் ஸ்டாப், இங்க இருந்து வாக்கிங் டிஸ்டன்ஸ் நடந்து வர தூரம் தான். நீங்க தாராளமா வரலாம். ஏமெல்லாம் நம்பிக்கை வைக்கிறதோட கருவறையில் இருக்கிற அம்மனை நம்பிக்கை வைங்க, அவதான் உங்களை காப்பாற்றுவோம்.